விளைச்சலுக்கு துணை நின்ற சூரியன், விதை உயிர் பெறச் செய்த மண், வாழ்விற்கு ஆதாரமான நீர் மற்றும் உழைப்பில் துணை நிற்கும் விலங்குகள், இந்த இயற்கை சக்திகளுக்கு நன்றி கூறும் நன்னாளே பொங்கல் திருநாள் ஆகும். தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் தை பொங்கல் உழைப்பின் மகிமை, குடும்ப உறவுகளின் பேராற்றல் ஆகியவற்றை போற்றும் ஒரு பண்டிகையாக திகழ்கின்றது. தை மகளை வரவேற்கும் வகையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இன்று காலையில் மக்கள் திரளாக வந்து பொங்கல் வைத்து வணங்கி இறைவனின் ஆசியை பெற்றனர். தைப்பொங்கல் திருநாள் என்பது ஒரே நாளில் கொண்டாடப்படும் விழா அல்ல. இது போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். பழையன கழித்து புதிய தொடக்கத்தை வரவேற்று சூரியன், இயற்கை மற்றும் விலங்குகளுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கும் வகையில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி பொங்கலிட்டு உறவினர்களுடன் விருந்துண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது வழக்கம். இத்திருநாள் மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்த்து உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தி சமூக பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு அரிய நாளாக திகழ்வதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். நாடெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்தியர்கள், தமிழர்கள் இன்று மதபேதமின்றி இந்த பொங்கலை, பொங்கல் தை முதல் நாளை பொங்கல் திருநாளாக கொண்டாடுகின்றோம். பொங்கல் திருநாள் மாத்திரமல்ல, இது தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு. புதிய அரிசி, பால், வெல்லம், பாசிப்பருப்பு, முந்திரி, ஏலக்காய் கொண்டு பொங்கல் பானையில் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்ற ஆரவாரம் வழமையையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் தருணத்தில் தங்களின் மனங்களும் மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பதாக ஆலயத்திற்கு வந்திருந்த சிலர் தெரிவித்தனர். பொங்கல் வச்சுட்டு தான் கோயிலுக்கு வந்தோம். இதுக்கு மேலே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சைவ சாப்பாடு மாதிரி சமைச்சிட்டு படையல் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட சாப்பிடுவோம். பொங்கல் யூஸ்வலி வீட்டு வெளியே தான் வைப்பாங்க. ஏன்னா பாரம்பரிய கலாச்சாரம் அதுதான். ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். வீட்டுக்கு பொங்கல் முடிச்சிட்டோன்னே பூஜையை முடிச்சுட்டு ஆஃப்டர் தான் நாங்கள் கோயிலுக்கு வருவோம். அங்கே கோயிலில் வந்துட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பூஜையை. கணவருக்கும் பிள்ளைங்க எல்லாம் காலையிலேயே வந்துடுவாங்க. மத்தியானம் லான்ச் எல்லாம் சமைச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் காலையில் இங்கே வந்துடுவேன். நான் வந்துட்டு இங்கே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து எல்லாம் சமைச்சிட்டு இங்கே வருவேன். இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா அப்புறம் நாங்கள் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுட்டு எங்கள் பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணுவாங்க வீட்டில். அப்புறம் நாங்கள் போய் அவங்களோட கலந்துக்குவோம். ஃபேமிலியோட தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஐம் அலோன்லாம் இன் கேஎல் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பட் ஐ மிஸ் மை ஃபேமிலி ஆல்சோ பிகாஸ் அந்த ஃபீலிங் வேறு. உழைப்பின் பயனை கொண்டாடும் வகையில் ஆலயங்கள் மட்டுமின்றி இல்லங்களிலும் பொங்கல் வைத்து இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் உன்னத நாள் இதுவாகும். பொங்கல் என்பது வெறும் ஒரு பண்டிகை அல்ல, அது விவசாயிகளின் பொங்கல். பசுமையான வயல்களில் வியர்வை சிந்தி உழைக்கும் விவசாயிகளின் உயர்ப்பை போற்றி அவர்களின் அர்ப்பணிப்புக்கு மக்கள் தலை வணங்கும் நாளே பொங்கல். இயற்கையின் அருளால் விதை கனியாகி உழைப்பு மகிழ்ச்சியான விளைவுகளாக மாறும்போது அந்த மகிழ்ச்சியை நன்றி உணர்வுகளாக வெளிப்படுத்தும் விழாவாக பொங்கல் நம் வாழ்வில் மலர்கின்றது. சூரியன், மலை, மண், காற்று என இயற்கையின் ஒவ்வொரு அருளுக்கும் நன்றி சொல்லி பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் கூவி நம் மனங்களையும் ஒன்றாக இணைக்கின்றது இந்த பண்டிகை. பர்னாமா செய்திகளுக்காக நான் ரோவன் கோரிந்த் ஜோ கிளெமன் ஜோ. உங்கள் அனைவருக்கும் பர்னாமாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.